இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற வார்த்தை சா. சா எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இது பெயரடை, அதாவது பெயர்ச்சொல் கூட வரும். அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம்ல, இது பெயர்ச்சொல் கூட வரும். உயரமான மலை, இது எப்படி சொல்லலாம்? ஊஞ்சாசா பஹாட். ஊஞ்சாசா பஹாட். ஊஞ்சாசான்றதுக்கு உயரமான மலை, பஹாட். இது ஆணை குறிக்கிறதுனால சா சொல்கிறோம். சிறிய நிலம், தோடீசி பூமி. தோடீசி பூமி, பூமி பெண், அதனால தோடி சி போட்டிருக்கும். சா அப்படிங்கிறதுக்கு மாதிரி, போல் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தலாம்? அவன் சுரேஷை போல இருக்கான். வக் சுரேஷா திகாத்தக. வக் சுரேஷா திகாத்தாக. வக் அவன் சுரேஷா சுரேஷை போல திகாத்தானா தென்படுகிறான் அல்லது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வாக்கியம் பாருங்க. லக்ஷ்மண் மாதிரி சகோதரன் கிடைக்கிறது கஷ்டம். லக்ஷ்மண் சா பாயி மில்னா முஷ்கில் ஹை. லக்ஷ்மண் சா பாயி, லக்ஷ்மண் மாதிரி சகோதரன், மில்னா கிடைப்பது, முஷ்கில் ஹை கடினம்.